வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஷார்ட்ஸ் போட்டு. ஷார்ட்ஸில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நேரமே இல்லை. நேரமே இல்லைன்னா ஏன் போடுறேன்னு கேட்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ வீடியோவே போடுறதில்ல அப்படின்னு. சண்டே எதுவும் ஸ்பெஷலாக சமைக்கலை. வெளியில் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வாங்கிட்டு வந்து அங்கேயே இல்லை, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். நான் வெளியில் இருக்கும்போதே எனக்கு ஃபோன் வந்தது. அம்மா கே கோன் ஹிந்தி ஃபேமிலி. ஹிந்தி ஃபேமிலியில் வெஜ்ஜு ஃபேமிலி வந்துச்சு. அவங்க கோயிலுக்கு போகிறேன், அதனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு பண்ணுங்க சொன்னாங்க. இது என்னடா சத்திய சோதனைன்னு சொல்லிட்டு நான் என்னோடய வேலையை விட்டுட்டு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, ஒரே யோசனை என்ன பண்ணணும் என்ன. வெஜ்ஜில் எனக்கு அவ்வளோவா ஐட்டம் பண்ண தெரியாது. என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எப்பயும் போல் ஜீரா ரைஸ், வெஜிடபிள் குருமா, தயிர் பச்சடி அதை பண்ணிட்டேன். தினமும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் சண்டே சாப்பிட்லன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த நாள் நான்வெஜ்க்கான நாள் அப்படின்னு நான் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். என்ன போய் சண்டே அதுவுமா வெஜ்ஜு சாப்பிட வச்சுட்டாங்களேன்னு எனக்கு ஒரே மன வருத்தம். 65 சாப்பிட வேண்டிய வாயால், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட வேண்டிய வாயால் என்னைய ஜீரா ரைஸ் சாப்பிட வச்சுட்டாங்க. அதனால் மனசை கொஞ்சம் கூல் பண்ணிக்கிட்டு வெஜ்ஜு சாப்பாடே சாப்பிட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு. எனக்கு தான் 2 வேலையாகும் அப்படின்றதுனால நான் ஒரே சாப்பாடாக செஞ்சிட்டேன். பட் இதுவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம இஷ்டத்துக்கு சமைக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைக்கணும்.